ஸ்ரீகுருभ्यो நமः. இந்த அவனியில பிறப்பெடுத்த உடனே அந்த பிராமணன் 4 ஆசிரமத்தை சந்திக்கிறார். 4 புருஷார்த்தத்தை அடையிறது. இது வேத காலத்திலேருந்தே இந்த நடைமுறை ஆரம்பிச்சது. 4 மகா வாக்கியம், 4 புருஷார்த்தம், 4 ஆசிரமம். இதுல ஒரு விசேஷம் இருக்கு. 4 மகா வாக்கியமும் 4 வேதத்திலிருந்து வந்தது. 4 ஆசிரமும் இயற்கையிலே இருக்கக்கூடியது, கிரியேஷன் அல்ல. 4 புருஷார்த்தமும் இயற்கையில இருக்கிறது தான், அதுவும் கிரியேஷன் அல்ல. ஆமா, நம்ம வேதம் கிரியேஷனா ஒன்ன சொல்லி அதுல இருந்து ஒரு காரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு முற்படாது. ஏன் தெரியுமா? எதெல்லாம் நம்மால சிருஷ்டிக்கப்படுறதோ அதெல்லாம் நாசத்தை உடையது. நாசமற்றத்தை மட்டும்தான் விசாரம் பண்ணும் நம்முடைய சாஸ்திரம். சிருஷ்டின்னு வந்தா அதுக்கு ஒரு நாசம் உண்டு. அதனால அந்த நாசம்ங்கிறது வராதென்றால் இவ விசாரம் பண்ணுவான். அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற பொருளை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு உட்கார்ந்து மாட்டான். ஆமா, அப்ப எது நிலைச்சிருக்குமோ அதை பற்றிதான். 4 ஆசிரமம் எதுக்கு வந்து தெரியுமோ? படிப்படியா மோட்சத்தை அடையறதுக்காக. பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் படிப்படியா வேணுங்கிறதுக்காக அந்த 4 ஆசிரமத்திலையும் பாங்காக தர்ம அர்த்த காம மோட்சங்களையும் சேர்த்துக்குவா. அதுவும் மோட்சத்தோட சேர்வது. மோட்ச சப்தத்துக்கு நம்ம எல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவோம்? செத்து போனான்னு அர்த்தம் இல்லை. ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, துக்கத்திலிருந்து மொத்தமா விடுபட்டவன். ஆமாம், ஜீவன் முக்தகாவே நம்மள்கிட்ட உண்டு. ஜீவன்னேவ முக்தகா. அனந்தரம் தான் விதேக முக்தி வருது. அது 2ஆம் பட்சம். ஜீவனோட ஒருத்தன் முக்தி அடைஞ்சாத்தான் அவனுக்கு மோட்சம் சித்தம். ஏன்னா முக்தி அடைஞ்சாச்சுன்னு சரீர தியாகத்துக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால தியாகானந்தரம் முக்தி கிடைச்சதுங்கிறது நம்பிக்கை அப்பதான் வரும். உயிரோடு இருக்கிறோடு முக்தி அடையலைன்னா, சரீரத்தை தியாகம் பண்ணா முக்தி அடைஞ்சானா என்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லை. ஆமாம், அதனாலதான் அவன் ஜீவன் முக்தாவஸ்தைய ஆதிசங்கரர் தான் சொன்னார். ஆமாம், ஆதிசங்கருடைய சிந்தனைக்கு மேல ஒரு சிந்தனை அவருக்கு அப்புறம் எங்கேயும் வரலை. சங்கருடைய சித்தாந்தத்துக்கு விரோதமாக பல சித்தாந்தங்கள் வந்திருக்கேன்னு நீ நினைக்காத. மேல மேல சிந்தனை அல்ல. அவர் இந்த மற்றவருடைய விருத்தமான சித்தாந்தங்கள்லாம் ஏற்கனவே இவருக்கு பூர்வபட்சமா இருந்து அதுக்கும் பதில் சொல்ற மாதிரிதான் சங்கருடைய சித்தாந்தம். சங்கருடைய சித்தாந்தத்துக்கு பூர்வபட்சம் என்னெல்லாம் இருந்ததோ அதை அவளுடைய சித்தாந்தமா மாற்றிக்கொண்டு பல நடைமுறைகள் அப்படி முளைச்சு தென்பட்டதே தவிர அதில் எல்லாம் சொரத்தே இல்லை. அவரோட சிந்தனையுடைய எல்லை அதை தொட்டாச்சு. அப்புறம் அதுக்கு மேல சிந்தனைக்கு விஷயம் இல்லை. எப்படி வரும்? அப்புறம் சிந்தனை பண்ணா அது கீழதான் சிந்தனை. அப்படி ஒரு பெருமையை தட்டிட்டு போனவர் யாரு? அந்த ஆதிசங்கரன். ஆமாம், அதனால்தான் அவங்க கவனிச்சு பாரு, ஆதிசங்கர சித்தாந்தம் பாশ্চাத்ய லோகத்திலேயும் பெருமை அடைகிற மாதிரி இருக்கே தவிர, ஆமாம், ஜெர்மனியில் இருக்கிற வித்வான்கள், பாশ্চাத்ய வித்வான்கள் அத்தனை பேரும் அவள் இத்தனையும் இந்த 4 புருஷார்த்தத்தோட வந்தவாள் இல்லை.
அவள்கிட்ட எல்லாம் ரெண்டு புருஷார்த்தம் தான் இருக்கும். அர்த்தம் காமம். முதல்தும் கடைசித்தும் இல்லை. அவ கூட அனுபவத்தில் கஷ்டப்படுற போது இவருடைய சிந்தனையை பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டு அதை பிரசந்தம் என்ற மாதிரி அவ வந்திருக்கா. அந்த அளவு பிரசந்தை அதுக்கப்புறம் வரக்கூடியதான சித்தாந்தங்கள்ல இல்லை. அப்படி ஒரு பெருமை உண்டு ஆதிசங்கருடைய சித்தாந்தத்துக்கு. அவர் மைண்ட்ல அது வந்தது. ஏன் முன்னாடி அதை சொல்லாமே? அவர் என்ன சொன்னார்? நான் ஒன்னும் புதுசா சொல்லலை, இருக்கிறதான் சொன்னேன். அத பாரு, அந்த இருக்கிறத கண்டுபிடிக்கிற புத்தி அவருக்கு தான் இருந்தது. நடுவில் பலவிதமான விஷயங்கள் வருதெல்லாம் அதை சக்தியா வச்சு மறுபடியும் வச்சுட்டார். உபாசனையில கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், அப்படிதான் பேரு போட்டா. காலப்போக்கில் உபாசனா காண்டம் பின்னாடி வந்தவாள்லாம் பக்தி காண்டமா மாற்றிருந்தா. அதுக்கு அந்த பக்தி எதுக்கு? ஞானத்துக்கு உதவுறது. ஞானத்துக்கு சாதனம் பக்தி. பக்தியே சாத்தியமில்லை, ஞானத்துக்கு நிமித்தம் இல்லை. இல்லை, கீழே இருக்கிறவா அந்த பக்திக்கு பெருமை அடிக்கணுங்கிறதுக்காக, பக்திக்கு நேரடி மோட்ச பிராப்தி உண்டு சொல்றதுக்காக புராணத்தை எல்லாம் சப்போர்ட்டுக்கு பிடிச்சு இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பண்ணி அதுக்கு கும்பலை சேர்த்து விட்டான். அவ்வளவுதான். அங்கேயும் மறுபடியும் சிந்தனைக்கு இடம் இருக்கு. சங்கரன்ற போய் சித்தாந்தத்தில் ஒட்டினால் சிந்தனை நின்றுடும், அப்புறம் சிந்தனைக்கு இடம் இருக்காது. அப்படி ஒரு பெருமை ஆதிசங்கருடைய அத்வைதத்துக்கு உண்டு. அதனால அந்த மோட்ச பிராப்திக்கு எல்லாரும் பிரயத்தனம் பண்ணுவார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், 4 புருஷார்த்தம். என்ன புருஷார்த்தம்னா, ஒரு புருஷனா இருக்கிறவன் அர்த்தியதே, அவனால விரும்பப்படுகிறது எது? இந்த 4. அது புருஷார்த்த சதுஷ்டயம். 5 இல்லை, 3ல முடியவும் செய்யாது. அதனால்தான் சதுஷ்டயம். படிப்படியா வந்துட்டா அனாயாதேன மோட்ச பிராப்தி அவனுக்கு கிடைக்கும். அதனால தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம் என்ன செய்யறது? கர்மாத்மகம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி. கர்மா இல்லைன்னா அவன் வாழ முடியாது. அனிவாரியம் மனுஷன் கர்மா பண்றது. கர்மாவை விட்டு விட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? கர்மாவை பண்ணி சித்த சுத்தம் வந்து விடுறான்னு அர்த்தம். முன்னாடியே கர்மா பண்ணலே அப்படின்னா விட்டு விட்டான்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தங்கிட்ட சொல்ற விடுறா அந்த கர்மாவே சொன்னா அவங்கிட்ட கர்மா மாற்றிட்டு இருக்கணும்டா. கர்மாவே பண்ணாதவன் எப்படி? புது ஜெனரேஷன் 4 புருஷார்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்காது. ஆமா, இந்த வாசனையே அத்தாச்சு, அச்சு போயாச்சு. வெறும் வேஷம்தான வாழ்க்கை. சங்கல்பம் பண்ணுவன் கர்மானுஷ்டானம் பண்ற போது தர்மார்த்த காமோட்ச பலபுருஷார்த்த சித்தியர்த்தம். எத்தனை பேருக்கு இந்த 4க்கு அர்த்தம் தெரியும் நினைச்சிருக்க? ரொம்ப விரல விட்டு என்ற மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு தர்மத்தை பற்றியும் தெரியாது. சோதனா லட்சணார்த்தோ தர்மா அப்படிலாம் தர்மத்தை எத்தனை வித்தியாசமா இருக்கு. தர்மத்தினுடைய சொரூப ஞானம் நம்மளவனுக்கு இல்லையே, அதெல்லாம் போயாச்சு. அந்த தர்மம் என்னது? எப்படி தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் போகணும்னு அவன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான்? அர்த்தம் காமம் இருக்கு, சொத சித்தம். லௌகிக விவகாரத்துல உபபோக சாதனத்தை ஈட்டுறதுக்கு ஒரு சாதனம் வேணும்ன்றது அர்த்தம், அது தெரிஞ்சுட்டு இருக்க. காமம் விருப்பம் வேற அர்த்தத்தை ஈட்டுவன்.
கடைசி வரைக்கும் இந்த விருப்பம் இருக்கும். சரீர பாதம் வரைக்கும் விருப்பத்தை வச்சிருக்கிறதுனால, விருப்பத்தை நிறைவேறதுக்கு அர்த்தமும் இருக்கிறதுனால கடைசி காலம் வரைக்கும் இதை ரெண்டையும் வச்சுருந்தே தன்னுடைய ஜீவிதத்தை உப்பு சப்பில்லாத பண்ணிக்கிறவாள் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்கா. ஆமா, எப்படி வந்து கொடுத்து பிறப்பிலேயே அந்த வாசனை அற்ற குழந்தைகள் வர ஆரம்பிச்சு விட்டான் பிராமணாலேயே. ஆமாம், ரொம்ப பழைய காலத்துல வேதாத்தியனம் பண்ண வரோது என்ன சொல்லுவா தெரியுமா? அத்தியனம் பண்ணவெல்லாம் பாடசாலை குழந்தையை விட்டு இருந்தார். கொஞ்ச நாள் போனோம்னா அத்தியனம் பண்ணாத வந்தது, அவனும் பாடசாலை விட ஆரம்பிச்சான். அப்போ ஒரு பேச்சு வந்தது. அப்போ அத்தியனம் பண்ணினவன் விட்டுட்டே இருக்கா இல்லையோ, அது பரம்பரை ஆண்டி. அத்தியனம் பண்ணாத வேற எங்கேயோ போயிட்டு நடுவில் இந்த வைதீகத்துல சம்பாதிக்கலான்னு வரானே, அது பஞ்சத்தாண்டி. இப்படி கூட ஒரு சொல் வழக்கு இருந்தது. ஆமா, அப்ப அந்த காலத்திலேயே 47க்கு முன்னாடியே அத்தியனம் பண்ற பரம்பரை கெட்டு போய் ஜீவனத்துக்கு வழி இல்லையே சொல்லும் போது வைதீகத்துக்கு வர மாதிரி, வைதீகம் ஜீவித உபயோகமா? நான் இப்ப சொன்னேனே, லௌகிகம் விவகார ஜன்யமான சுகபோக சாதனத்தை அனுபவிக்கிறதுங்கிற ஏக்கத்துக்கு ஒரு தனம் ஒண்ணு வேணுமே, வேற ஒண்ணும் கிடைக்காததுனால அந்த வைதீகத்துக்குள்ள நுழைப்பவன். அதுல ஒரு போர்வை பழையபடி நம்முடைய கல்ச்சரோட வந்திருக்கிறதாக ஒரு போர்வையும் காட்டிப்பேன், டபுள் ரோல். அதுக்கெல்லாம் பஞ்சம் தாண்டி, பஞ்சம் வந்து விட்டு சாப்பிடறதுக்கு வழி இல்லை, அதனால இதில் வந்து விட்டான். அப்படி அன்னைக்கே இருந்தது, அந்த நாள்லயே இருந்தது. அப்ப அவளெல்லாம் அத்தியனம் பண்றதுங்கிறது குல தர்மம் அப்படி வச்சுக்கிட்டு காலம் இருந்தது. அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணுவான். மோட்ச பிராப்திக்கு அடிப்படை தகுதியா இருக்கக்கூடியதான சித்த சுத்திக்கு அது தேவைப்படுறது. கர்மாவிலேயே நிற்கலேவன் மோட்சம் என்கிறதான பரமபுருஷார்த்தத்தை எட்டறதுக்கு, ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி, ஜீவன்னேவ முக்தஹ என்கிற அடையறதுக்கு சகாயமா இருந்தது. அடிப்படை தகுதி, சகாயம் கூட அல்ல, சித்த சுத்தி. சொல்றாரே ஆச்சாரியர், கர்மாவை பண்ணு, வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வருஷ்டீயதாம். அவருடைய வார்த்தை தான் அது. வேதத்தை அத்தியனம் பண்ணி நித்தியம். அதுல இருந்து என்ன சொல்றார்? சுவாத்தியாயம். ஆமாம், வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம். அதுல சொல்லப்பட்டது, அதுல சொல்லப்பட்டதுதான் சாஸ்திரத்திலே இருக்கும். அந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்டாலும் பண்டிதாருடைய நடைமுறையில இருக்கும். வேதத்திலிருந்து உத்புத்தமாகணும், அதிலிருந்து வெளிவரணும் அனுஷ்டானம். அப்படி ஸ்மிருதியும் சிரேஷ்டாளுடைய அனுஷ்டானமும் வரணும். வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம், அதில் சொல்லப்பட்டதான கர்ம ஸ்வனுஷ்டீயதாம், அந்த கர்மாத சுஷ்டு சரியான முறையில அனுஷ்டானம் பண்ணு. அப்படிதான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இது தியாகே நைகே அமிர்தத்வமான அசுஹு நகர்மணான பிரஜாதனேன. தியாகே நைகே அமிர்தத்வமான அசுஹு, தியாகம், எல்லாத்தையும் தியாகம் பண்றார். அதனால கர்மா பண்ணாதானே தியாகத்துக்கு கூடதா இருக்கும். கர்ம தியாக, கர்மா பண்ணாத என்ன தியாகம் இருக்கும்? கர்மா பண்ணணும். எப்போ வேதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அத்தியனம் பண்ணணும் சொன்னையோ, கர்மா பண்ணணுங்கிறது சித்தம் ஆயிடுத்து.
அத்தியனம் பண்ணிட்டு பேசாத இருந்துட்டேன்னா, கர்மா பண்ணாத இருந்தேன்னா உனக்கு ஒண்ணும் மோட்சம் வராது. அந்த கர்மாவினாலதான் பிராச்சீன கர்மவசா ஏற்பட்ட மனசுல ஏற்பட்ட வாசனா ரூபமா இருக்கக்கூடியதான அந்த மாலின்யத்தை தொடர்ச்சி எடுக்கிறது கர்மா வேணும். ஆமாம், நம்முடைய பரஸ்பர சேஷ்டைகளுக்கு அத்தனைக்கும் காரணம் முனிகள் எல்லாம் என்ன சொல்றா, முன்ஜென்மாவில் பண்ண கர்ம விஜயம் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த வழியில வரத்துக்காகத்தான் தர்மார்த்த காம மோட்சம். நாமும் இப்ப இப்படி ஆயிட்டோம். எப்படி ஆயிட்டோம்? கெட்டிக்காரத்தனமா நாம வச்சுட்டு இருக்கோம். நீ ஒண்ணு ஒரு கண்ணோட்டம் விட்டுப்பாரு. நம்ம ஜனங்கள்ல தர்மம் இல்லை. தர்மம் பிரசங்காதபி ஆதரந்தி, பாபம் பிரயத்தின சமாதரந்தி. விபரீதமா தெரியறதே நமக்கு. ஆமா, அப்படி இருக்கு, தெரியறது. இவாள் என்ன சொல்லுவா, அப்படி நான் சொல்லிட்டேன்னா இன்னும் இப்படி சொல்றாரே தப்பு அல்ல. நாங்கெல்லாம் 2-3 பேரை காமிக்கிறதே. அந்த நடத்துறவாள்லாம் எப்படி இருப்பாள் தெரியுமா? திருஷ்டாந்தத்துக்காக அவ சொல்லப்படுறாளே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள்ல லோக ரீதியான அந்த மாற்றம் இருக்க, அது நம்ம ஊர்லயும் வந்துடுச்சு. அந்த மாற்றம் கால மாற்றத்தினால் ஏற்படுற சிந்தனையுடைய மாற்றம், அதனுடைய தாக்கத்தினால ஆருக்கும் எல்லாருக்கும் அந்த மைண்டு மாடர்ன் அவுட்லுக்குள்ள வந்தாச்சு. வேதாந்தீனம் பண்ணாலும் யாகம் பண்ணினாலும் எதை பண்ணினாலும் மைண்டு ஜீவித ரீதி புதுசு. பழசுக்கு இடமே இல்லையே. நீதான் கிராமத்தில் இருந்தா தானே உனக்கு பழசு வரப்போறது. காத்தால எழுந்திருந்து நதியில போய் ஸ்நானம் பண்ண உனக்கு நதி விட்டுட்டு தானே நீ வர. பிராமே முகூர்த்தம் உச்சிச்சேன்னு எல்லாருக்கும் நாம உபதேசம் பண்ணிட்டு இருப்போம். அந்த புஸ்தகத்துல அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம காரியத்தை முடிச்சுட்டோம். நாமும் ஒரு அனுஷ்டானம் இல்லை, அவளும் பண்ண போறது இல்லை. ஆனா அதை எடுத்து ரிப்பீட் பண்ணியிருப்போம். அதுல நமக்கு பெரிய பாண்டித்யம் இருக்குன்னு காட்டிக்கிறோம். அத்தனை பேருக்கு தெரியறதுடா. அப்படி எல்லாம் நான் சொல்றேன்னு தப்பா சொல்லலாம் தெரிவிக்காத. அத்தனை பேரும் சொல்றான். லௌகிகனுக்கு புத்தி சாமர்த்தியம் ஜாஸ்தி. அதனால்தான் வேதத்தையே தூக்கி எறிஞ்சு அவன் நினைச்சபடி நடக்கிறான். வேதத்தில் இருக்கிற பிரயத்தனத்துக்கே அவன் வரலைடா. வேதம் என்ன சொல்றது அத்தியனம் பண்றதுக்கே அவன் வரலை. அதை பார்க்காதே உபயோகம் இல்லை. பழைய காலத்து வெறும் கொச்சை. அந்த காலத்துக்கு ஒத்துக்கக்கூடியதான ஒரு சமாதானம் ஒதுக்கிட்டு போறான். அவனால கிட்ட நெருங்கி அதை பெருந்துக்க முடியாது. இப்ப கெட்டிக்காரத்தனமா ஒதுக்கி அதில் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி விடுறான். நீ நினைக்கிற அவன் கெட்டிக்காரன் நினைக்கிற. ஒரு கெட்டிக்காரத்தனமும் இல்லை. புத்தியினுடைய வைசித்தியம் அவனுக்கு வரவே இல்லை. லோக ரீதியான ஒரு ஜீவன ரீதியை கையில் எடுத்துட்டு அதுக்கு மேல வர முடியாதுங்கிறதுனால, புத்தியும் இல்லாததுனால, பிராச்சீனமான வேதமோ சாஸ்திரமோ புராணமோ இதிகாசமோ அதுல எல்லாம் பிரயத்தனம் பண்றதுக்கு விருப்பம் இல்லாததுனால ஒரே வார்த்தையில அதுல ஒண்ணுமில்லை, பழைய காலத்துக்கு ஒற்றுப்படியா இருக்கே தவிர இந்த காலத்துல இல்லைன்னு கம்பீரமா ஒரு பதில் சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கானே. அது நீ புரிஞ்சுக்கலையா? அவனை சிரேஷ்டன் சொல்றையே. எப்படி சிரேஷ்டன் அவன்? அவன் வழிக்கே எல்லாரையும் வரான். சொல்றது உண்டு. எப்படி தெரியுமா? இந்த குள்ள நெறி இருக்க, அது எங்கேயோ அப்படி அங்கே எங்கேயோ ஓடி ஓடி செலுத்துறது, திடீர்னு ஒரு இதுல மாற்றிட்டு வெளியில வர முடியாத பிடிச்சு இழுத்து வந்தோன்னு வாலு கட்டாயிடுது. அந்த குள்ள நெறி வாலு நல்ல புஷ்டியா இருக்கும், கட்டாயிடுது. அதுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து என்னடா எல்லாரும் எனக்கு ஒண்ணு இல்லாத போயிடுத்தேன்னு. அது என்ன சொல்லிட்டு தெரியுமா? சமுதாயத்துல வந்து பாக்கி குள்ள நெறி எல்லாம் பார்த்த உடனே என்ன ஒரு வாழ காணவே. நல்ல காலம் இத்தனை நாளும் பல இடத்துக்கு ஓடுற போது அந்த பாலினுடைய பாரத்தினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பால் கட்டான உடனே ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இப்ப நான் எங்க வேணா ஓடலாம், என்ன வேணா பண்ணலாம், இது வேணா எனக்கு ஆகாரம் கிடைக்கும். இப்பதான் எனக்கே இது புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாம் வாழை கட் பண்ணிடும். அப்படிதான் அதே மாதிரிதான் இப்ப நடக்கிறதே தவிர அவனெல்லாம் பெருசா விஷயம் தெரிஞ்சவனா நினைச்சு அவனையெல்லாம் வச்சிருந்து தர்மதார்த்தத்தை அதே நீ சொல்ல சொல்றேப்பா. அவன் தர்மதார்த்தத்துக்கு முக்கிய வாசல் இல்லை. அவனை வச்சுட்டு தர்மதார்த்தம் சொல்லுங்கிறல அவனுக்கும் லட்சிய இல்லை. நாம கிருஷ்ணி வரலவே சொல்றோமே ஏமாத்துறோமே தெரியல. அப்போலேருந்து உனக்கு தெரிய வேண்டாமா புது சிந்தனையில இருக்கிறவன் அவன் எல்லாம் கூப்பிட்டு தர்மதார்த்தம் சொல்லு அதை சொல்லு இதை சொல்லுன்னா அவன் என்னெல்லாமோ கரை அளக்கிறான். அந்த கரையெல்லாம் அடக்கத்தை கேட்டு பெப்பே முழிக்கிறது. அவனுக்கும் தெரியலையே கேட்கிறவனுக்கும் என்ன தெரியுது தெரியுமா? அதுல இருந்து மொத்தமா யாருக்கும் நம்முடைய பிராச்சீன சம்பிரதாயத்தை தெரிஞ்சவா சமுதாயத்துல குறைஞ்சுக்கிட்டே வரான்னு அர்த்தம். வேற லோக விவகாரத்துல அவ ஈடுபட்டதுனால அதை படிக்கிறதுக்கும் முடியாத போச்சு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் விருப்பம் இல்லாத போச்சு, அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி எடுக்க முடியாத போச்சு. அவனுக்கு நேரம் இல்லை. ஜீவிதத்துக்கு வேண்டியதான தனார்ஜனத்திலேயே அவனுக்கு 24 நேரம் போரலைங்கிறதுனால புத்திசாலியா இருக்கும் படிக்கலை. அப்புறம் அதை விலக்கி விட்டான். படிக்கலைன்னா நீ குறைச்சைன்னு சொல்லுவேண்டா, அதுல ஒண்ணும் இல்லைன்னா அந்த காலத்து ரிஷிகள் அன்னைக்கோ கற்கால மனிதர்கள் அன்னைக்கு அக்னியே இல்லாத போது கல்ல வச்சுட்டு இருந்தா அந்த சமயத்துல ஏதோ அந்த சமயத்துல ஆகாசத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா அது இந்த சமுதாயத்துக்கு இப்போ உபயோகப்படாது அப்படின்னு மேக்ஸ்மில்லர் கீர்த்தி எல்லாம் கூட தூக்கி எறிஞ்சு சொல்றவன் பிராமணன் நம்மள்ட்ட இருக்கானே. ஆமாம், எங்க இருக்கான்? ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன் பாரு, சொன்னேன்னா அவனுக்கு புரியும். ஒருத்தன் அத்தியனம் பண்ணான். அத்தியனம் பண்ண முடிஞ்ச உடனே ஜீவிக்கிறதுக்கு வேண்டியதான தனம் கிடைக்கல. ஏன்னா அத்தியனம் பண்ணோம் பணத்தை கேடுன்னு யாஜனை பண்ண மாட்டான். மாத யாஜஸ்ப கஞ்சனம். அப்போ அந்த அத்தியனம் பண்ணின ஒரு ஆச்சார வேஷத்தை அழகா தயார் பண்ணிட்டு எல்லா பெரியவாளோட முன்னிலையிலும் உட்கார்ந்து இருந்தார். எல்லாரும் பார்த்தா பாரு காத்தா இருந்து என்னமா அனுஷ்டானம் பண்றாங்க அப்படின்னு பார்த்த உடனே எல்லாரும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சா. அவரை பெரிய மனுஷன் ஆக்கி பணத்தை எல்லாம் கொடுத்தான். பணம் எல்லாம் வந்த உடனே நிறைய வந்து சேர்ந்து வச்சுருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் போனோம்னா பணம் நிறைய பெரிய பணக்காரனானோன்னு குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு பெருசான உடனே அப்புறம் வயசான உடனே ஒவ்வொரு ஆச்சாரத்தையா கட் பண்ணிட்டு வந்தார். 80 வயசான உடனே எல்லா ஆச்சாரத்தையும் விட்டுட்டான். லௌகிகமா ஒரு முண்டாபனியனையும் போட்டு ஈசி சேர்ல படுத்துட்டு நீங்க எங்க காத்துக்கு ஏதோ பண்ணி அதெல்லாம் வேற யாராவது கூப்பிட்டு அதெல்லாம் அவசியம் இல்லை. அப்போ பொருளாதாரத்துல குடும்பத்தை பெரிசாக்கிறதுக்காகவே அந்த வைதிக சம்பாதனத்தை பயன்படுத்துற புத்திதான் அவனுக்கு இருந்தது. ஆமா, நீ இருக்கிறது என்ன நினைச்சுட்டு இருந்த? ஆஹா, இப்படி ஒரு சிக்கல் இருப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பாரு அவனுக்கு முண்டாபனியனையும் போட்டு வெத்தலபாக்கையும் போட்டு ஈசி சேர்ல படுத்திருந்து இந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணி வைக்க வரல. அங்க எல்லாரும் வைதிகாது போய் பாரு அப்படின்னு அப்படி பண்ண. இன்னொருத்தன் என்ன தெரியுமா? இப்படி ஒருத்தன். இன்னொருத்தன் எப்படி தெரியுமோ? அவன் தெய்வமே இல்லைன்னு நினைக்கிறவன். தெய்வத்துக்கு ஆராதனையும் பண்ண மாட்டான், அனுஷ்டானமும் பண்ண மாட்டான், ஒண்ணும் பண்ண மாட்டான். அவன் என்ன பண்ணா எக்கச்சக்கமா ரூபாய் ஏறி விடுத்து. அவனுக்கு பயம் வந்து விடுத்து. இந்த ரூபாயெல்லாம் காப்பாத்துறதுக்காகவே என்னைக்காவது என்னையும் கொண்டுட்டு ரூபாயை திருடிட்டு போனா என்ன பண்றது? அப்படி ஒரு பயம் வந்தது. அப்ப அவன் என்ன பண்ணான்? சுவாமி பகவானே, உன்னை நம்புறேன், நீ இதை யாரும் வராது இதை காப்பாத்து கொடு, உனக்கு மாசம் இத்தனை ரூபா தரேன்னு சொன்னான். இவன் இவங்கிட்ட என்ன அர்த்தம்? தன்னுடைய பிரபுத்துவத்தை காமிச்சு தன்னுடைய தனத்தை காப்பாத்துற வேலைக்காரனா பண்ணாங்க. இந்த ரெண்டுக்கு என்னடா வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த 2 பேரையும் சமுதாயத்துல பார்க்கலாம். இந்த 2 பேரும் சமுதாயத்துல பார்க்கலாம் நாம். அப்போ அந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிரமஜானத்தை உண்டு பண்ணதுனாலே வருமா? அதனால நாம் என்ன வேணும்? சாஸ்திரம் என்ன சொல்றது? கர்மா வேணும். தர்மார்த்த காம மோட்சங்கள். தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணும். வேத விகிதம் எல்லாம் தர்மம்.
அதைத்தான் நீ அனுஷ்டானம் பண்ணணும். தர்மம் வழியில அர்த்தத்தை சம்பாதிக்கணும். எப்படி வேணா பணம் கிடைக்கும்னு விஸ்தாரமா வெளியில வந்து பெரும் மூச்சு பிடிச்சுட்டு சம்பாதிக்கப்படாது. தர்ம வழியில தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அர்த்தம். தர்மத்துக்கும் அர்த்தத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் காமம். ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டி, டைவோர்ஸ், 3வது பொண்டாட்டி, 55 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பொண்டாட்டி, அப்படி எல்லாம் காமம். நல்லா புரியறதுக்காக இதை சொன்னேன். அப்படி வளர்த்துக்க கூடாது. தர்மாது அனபேதம், தர்மத்துக்குள்ள அடக்கம். இப்படி நீ அனுபவிச்சா உன் சரீரமும் மனசும் கெட்டு போகாமல் மோட்ச பிராப்திக்கு அனுகுணமான சூழல் நிரந்தரமா காப்பாற்றப்படும். சரீரமும் இந்திரியங்களும். இந்திரியம் கண்ணா பின்னா போகாது. அதெல்லாம் மோட்ச பிராப்திக்கு அனுகுணமா திருப்பி விடலாமா? தர்மத்தை முதல்ல அத்தியனம் பண்ண வேதம். அதை வச்சுதான் தர்மத்தை பண்ணல. அந்த தர்மத்தினால சித்த சுத்தி வரவழை. சித்த சுத்தி வர்றதுக்கு ஆரம்பிச்சாலே அர்த்தத்தை அளவோடு தான் சம்பாதிப்பேன். கண்ணா பின்னா சம்பாத்தியம் எப்ப வருது? லட்சியமே இல்லாத ஒண்ணு. தனமே லட்சியம். ஆமா, இந்த தனமே லட்சியமா இருக்கிறவனுடைய ஒரு பிக்சரை காமிப்பா சாஸ்திரகாரா. அதுதான் லட்சியம். எப்படி காமிப்பா? அவன் இன்னொரு ஊருக்கு போனான். சீக்கிரம் போனோம்னு ஒருத்தன் காட்டு வழியா கிளம்பி விட்டான். சீக்கிரம் போலாம்னு போறவரு பின்னாடி ஒரு புலி துரத்தின்னு வந்தது. திடீர்னு மரத்து மேல ஏறி விட்டான். அந்த மரத்துல ஏறத்துக்கு இதுக்கு சக்தி இல்லை. அது கீழே உட்கார்ந்து இருந்தது. மேல ஏறினான். மேல போயிட்டான். இலையில மறைச்சிருந்து. அங்கேருந்து ஒரு மலைப்பாம்பு வந்தது. கீழே பெரிய பாம்பு மேலேந்து கீழே இறங்கி வருது. கீழே இறங்கினா புலி சாப்பிடும், மேலே இருந்தா பாம்பு சாப்பிடும். அப்படி இருக்கிற போது எதிரில் ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூடு இருக்க, அதுல திடீர்னு காற்று அடிச்ச உடனே அந்த தேன்கூடு கசிஞ்சது. கசிஞ்ச உடனே நாக்க நீட்டுறானவன் அதை அனுபவிக்கிறது. கவனிச்சியோ? அப்படி நாக்க நீட்டுறான். அந்தண்டியா பிராணம் போறதுக்கு ரெடி ஆயாச்சு, இன்னண்டியா பிராணம் போறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்பவும் கடைசி நேரம் பிராணம் போறதுக்கு பின்னாடி அந்த நாக்குனால அதை அனுபவிக்கணும். இப்படி நீட்டுறான். இப்படி ஒரு கதை சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சுபாவத்தை வளர்த்து இருக்கிறவா இப்ப ஜாஸ்தி ஆயிட்டான். நாம என்ன செய்யணும்? அவர் எல்லாமா சேர்த்து நமக்கு உபதேசம் பண்றார். படிப்படியா மோட்சத்தை அடையணும். ஒண்ணு நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஜீவன்னேவ முக்தேவ விதேக முக்திக்கு ஸ்திரா பவே. ஆமா, இல்லைன்னா உனக்கு சந்தித்தம் தான். அசந்தித்தமான மோட்ச பிராப்தி இருக்கு தெரியணுமா? அவன் ஜீவன்னேவ முக்தாக இருக்கணும். ஆமா, இல்லைன்னா சொல்ல முடியாது. போனதுக்கு அப்புறம் மோட்சமா இல்லையா இப்படிதான் தெரியும். அதனாலதான் ஜீவன் முக்தனா இருக்கிறவன் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் தேக பாதம் வரைக்கும். ஆகையினால தெரியறது தேகபாதம் எப்ப வரப்போறது காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ விதேக முக்தி வரும். அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வரதுக்கு வேதம் தான் நமக்கு வழிகாட்டியா இருக்கு. ஆமாம், வேதம் இல்லைன்னா அவன் ஆளே இல்லப்பா. நான் அதை படிச்சேன். ஊர்ல பாரு, பள்ளிக்கூடத்து இதுல பாடசாலையில கொண்ட விடுறா பல பேரை. முதல்ல பாடசாலையில விடுறது இல்லை, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அனுப்புறான். அவன் இந்த குழந்தையை வச்சுக்க முடியாத அந்த கிளாஸ்ல இருந்து சீட்டை கொடுத்து அனுப்பி அவனுடைய லாயக்கில்லையும் சரி வெளியில வந்து விடுறான். உடனே நாம ஏமாந்து ஒரு இடத்துல தோத்து போனதுக்கு அப்புறம் வேதாத்தியனத்துக்கு வரவா நிறைய இருக்கா. ஆமா, சர்டிபிகேட்டை கொடுத்து
நீ போயிட்டு ஆத்துக்கு உன்னை நான் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டேன்னு அனுப்பிவிட்டான். என்ன பண்றது தெரியல, கவலைப்பட்டான். உடனே நேர வழிபாடு போனான், நமஸ்காரத்தை பண்ணான். என்னோட தாத்தா பெரிய ஜடாவல்லவரா இருந்தார், அதனால என் பையனையும் இதுல சேர்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பெரியவாளுக்கு உச்சி குளிர்ந்து போயிடுச்சு. ஆமா, உடனே கூப்பிடு, அம்பியை கூப்பிடு அப்படின்னா உடனே கொண்ட விட்டுவிட்டார். அப்புறம் 5-6 மாசம் தெரிஞ்சோனதான் அவனுடைய எண்ணம் பெரியவாளுக்கு புரிஞ்சுது. அங்க வச்சுக்கவே முடியல, அப்புறம் ஆத்துக்கு அனுப்பினார். அப்படின்னு அனுபவத்திலேயே சிலதெல்லாம் வரோது. என்ன பொய் சொல்றேன், ஏமாத்திரே வரலாம், பத்து சொல்றேன் சொல்லாத. ஆமாம், அம்பியும் இப்ப இருக்கார், நானும் இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, பாடசாலைக்கு அந்த காலத்துல வர பையங்களும் இந்த காலத்துல வர பையங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது வித்தியாசம் எப்படி தெரியுது? பாடசாலை படிச்சு ஆச்சாரியனா நமக்கெல்லாம் வந்தவன் கூட அவனுடைய மனசுல மாடர்ன் எண்ணம் தான் இருக்கு, மாடர்ன் ஜீவிதம் தான் இருக்கு. அப்படிதான் அவன் வாழ்வன். அடுத்த பரம்பரைய வைதீகத்துக்கு விடமாட்டான், லௌகிகமா படிக்க வச்சு பெருசாகிட்டு அவனும் போயிடுவன். ஒரே ஒரு பரம்பரை தான். இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கோமே. அதனால நாம நியாயமா வேஷம் போடாத நியாயமா சாஸ்திரம் சொல்லத்தை கேட்டு இருக்கணும். 60 வயசானதுக்கு அப்புறம் எல்லாரும் ஏதோ புஸ்தகத்தை பார்த்து வேதம் படிக்க தெரிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் எல்லா கர்மாவையும் பண்ணி வைக்கிறா. அது நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஒருத்தர் பேசின. ஆமா, எல்லாம் மாடர்ன். அவருக்கு வேற ஒண்ணும் வேலை இல்லை, பென்ஷன் வருது, சௌகரியமா இருக்கு, வீட்டுல போனா அளவோடதான் இருக்கணும், இங்க போனா எல்லாரோடையும் கலந்துக்கலாம். இவாளெல்லாம் பிராச்சீனமா இருக்கக்கூடிய ஆசாமியா இருக்கிறதுல லௌகிக விவகாரம் தெரியாது, இம்மச்சூடா இருப்பா. அவளை தட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு வரவா எத்தனை பேர் இருக்கா. அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு பஞ்சலட்சம் கட்டிகளும் நெத்தியை விபூதி வேணும், ருத்ரம் தெரியும், புதுசூக்தம் தெரியும். அதை புஸ்தகத்தை பார்த்து படிக்கணும். அதுக்கு இடம் கொடுத்தாச்சு. அவன் பிரதான பழைய கால பெரிய வேதவித்தம் மேல அவனை கொண்டாடுறான். நமக்கு தெரியறத. அதனால நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத பேசுறதாக அப்படி நினைக்க வேண்டாம். அப்ப என்னத்துக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நம்முடைய லட்சியம் என்ன? சதுர்வித புருஷார்த்தம். அதை எட்டணும். எப்படி நாம வேலை செய்யணும்? நீ சதுர்வித புருஷார்த்தத்தை கடைசி புருஷார்த்தத்துக்கு தான் உன்னுடைய முயற்சி இருக்கணும். ஜீவித யாத்திரையே சதுர்வித புருஷார்த்தத்தை நோக்கி யாத்திரை. அதுதான் உனக்கு ஹிதம். அப்படிதான் வேதம் சொல்றது. அதுக்காகவே 4 விதமான ஆசிரமத்தோட வா. பிரம்மச்சரியம், கார்கஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இத ரெண்டையும் செப்பனிட்டு கொடுத்தா நம்முடைய ரிஷீஸ்வரர் அந்த வழியிலே நாம வரணும். நீ வெறுமன படிச்சு மட்டும் ஆயிடுத்துன்னா போராது, 4ம் வேணும் உனக்கு. 4 புருஷார்த்தத்திலையும் உன்னுடைய பயணம் இருக்கலாம். திடீர்னு மோட்சத்தில் எட்ட முடியாது. எங்கேயாவது புராணத்திலயோ இதிகாசத்திலயோ ஏதோ சொல்லியிருப்பா. இதுலயோ பிறந்த உடனே அம்மா நான் போயிட்டு வரேன், நீ எப்ப வரே ஒருத்தர் போனாரு வியாசர். அது மாதிரி ஒன்ன நினைச்சுக்க கூடாது. வியாசனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பார்க்கறது போது ஒரு குழந்தை சுகர், அவன் சொல்லிக்காரே போயிட்டான். இதெல்லாம் அவளுடைய பெருமைக்கு சொல்லப்பட்டதே தவிர அப்படி ஒரு வழி நம்மள்ட்ட பிராமணாலத்தை எல்லாம் வராது. பக்தன் பிரகலாதன் உடனே அவனுக்கு மகாவிஷ்ணு பிரத்யட்சம், அவனுக்கெல்லாம் வரமாட்டான். அதெல்லாம் கதையில வந்திருக்கு. ஒன்னால இந்த ஜென்மாவில பகவான பிரத்யட்சம் பண்ண முடியாது. சும்மா வேணா சொல்லிக்கிறான். எனக்கு என்னுடைய ராத்திரி தூங்குறது பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்ன வந்து கூப்பிட்டான்னு சொல்லிக்கிறான். நிறைய பேர் சொல்றாங்க.
அந்த பெரிய மனுஷாலாம் எத்தனை பேர் அந்த சுவாமிகள் என்னுடைய இதில் வந்தார், கனவுல எனக்கு உபதேசம் பண்ணார், எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு முன்ன உன்னால பதில் சொல்ல முடியாது. ஆமா, இந்த இடத்துல தெய்வமே வராது. தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வரதுன்னே நாம நெச்சுக்கலடா. பக்தன் ஒருத்தான் அவனை வர சொல்றான் பிரத்யேகம் பண்றதுக்கு. அவன் பாக்கி யாரும், ஏன்னா அவன் பக்தனா இருந்து போறவன். தெய்வத்தை நேரடி பார்க்கணும்னு யாரும் சொல்ல மாட்டான். சர்வத்திரம் வியாப்தமா இருக்கக்கூடிய சைதன்யத்தை மனசுனால அதாவது அனுபவீக வீத்தியமா இருக்கக்கூடிய பார்க்கணும் சொல்லுவாளா? கருதரநாத் அவைவத்தோட. அவருக்கு கருதரநாத் அவையவே இல்லையே. அதனாலதானே அவரே அவதாரம் பண்றது, ஒவ்வொரு பொருளும் எடுத்துட்டு வரார். அவருக்குன்னு ஒண்ணும் இல்லாததுனால. அதனால பிரத்யட்சப்படுத்தினாங்கிறது ஒரு பெரிய இல்லை. அப்படி ஒரு உருவத்தோட வந்தாருன்னா அது அவருடைய சொந்த உருவம் அல்ல. உனக்கு புரியுறதுக்காக, நீ நம்புறதுக்காக உன்ன மாதிரி ஒரு உருவம் எடுத்துட்டு வரார். இந்த அசடு நம்பட்டுங்கிறதுக்காக. அதனால அப்படி எல்லாம் இல்லை. அவரை எங்க பார்க்கணும்? நம்முடைய ஆத்மாவில் பார்க்கணும். அபேதமா பார்க்க அது தெரிஞ்சா நிரந்தர ஆத்மானந்தத்தில் தடைச்சு இருப்பேன். நித்தியமா ஆனந்தத்தில் இருப்பேன். அதுதான் பகவான், அதுதான் மனம். இல்லைன்னா அப்பப்போ பகவான எதிரில் வந்த உடனே எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு யாருக்கும் யுத்தம் ஜதா பலப்பதை எல்லாம் வேணும் சொல்லிட்டு லோகத்தை அக்கிரமம் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பேன். அதனால பகவானை பிரத்யட்சப்படுத்தி தபசு பண்ணி, அதனால அவங்ககிட்ட இந்த வரத்தை வாங்கிட்டா லோகக்ஷேமத்துக்கு நீ பயன்படுத்த மாட்டேடா. அவனே அவதாரம் பண்ணும்படியா நீ பண்ணி விடுவே. அப்படிதான் நீ எத்தனை படிச்சிருக்க? லௌகிகமான விவகார ஜன்யமான உபபோக சாதனத்தை அடையறதுக்காக அவன் தபசு பண்றான்டா. ஆமாம், தெரியறத. அதுக்கப்புறம் வாங்கின உடனே பெருசாயிட்டான். ஆமாம், எத்தனை புராணத்துல படிச்சிருக்க? அவெல்லாம் எனக்கு மோட்சம் வேணும்னு எவனாவது தபசு பண்ணானோடா? பகவான நேர்ல பார்த்தான் முதுகுந்தன். பார்த்த உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், உன்னை பார்த்து விட்டு என்னை சேர்த்து விடுன்னா. அவர் சொன்னார், உன்னையெல்லாம் சேர்த்துக்க முடியாது, நீ ஏகப்பட்ட பாபங்களை பண்ணியிருக்க, அந்த பாபம் மனசுல அப்படியே உறைஞ்சிருக்கு, அதெல்லாம் உருகி போனும். நீ போ, சேத்ராடனம் போய் எல்லா விதமான கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி பிராயசித்தம் எல்லாம் பண்ணி அந்த மனசுல எனக்கு பாபத்தை எல்லாம் அழிய வச்சு சுத்தமா வா, நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். பாரு, எடுத்து பாரு, இருக்கு. உடனே பார்த்த உடனே மோட்சத்தை கொடுத்துட்டாரா? இல்லை. பிரகலாத மோட்சத்தை அடைந்தான், திருவன் மோட்சத்தை அடைந்தான். அதனால ஆறும் மோட்சத்துக்காக பண்ணலை. மோட்சத்துக்காக அப்படி பண்ணா மோட்சம் கிடைக்காது. மோட்சம் எங்கேயோ இல்லையடா. அத்திரம் பிரம்ம சமஸ்கிருதே ஞானான் மோட்சா. அது தபத்து பண்ணி அதற்கு மோட்சத்தை கேட்பாளா? ஆறாவது கேட்டா கொடுக்கிற பொருளா மோட்சம்? பாரு, 2 பேர் வந்தா, ஒரு சுரதன், ஒரு சமாதி, ஒரு சத்திரியன், ஒரு வைசியன். உபசாரம் பண்ணி உபாசனம் பண்ணி அம்பாள உபாசனம் பண்ணி பிரத்யட்சமான கேட்டான். அந்த ராஜா என்ன கேட்டான்? எனக்கு ரொம்ப நாளைக்கு ராஜ்யபாரம் பண்ணி லௌகிக சுகத்துல தலைக்கணம் எனக்கு கொடுத்துட்டான். அவன் சொன்னா இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுல இருந்து விட்டு வெளியில வரணும்னா எஸ்னுட்டான். அப்ப அவனுக்கு ஞானம் வந்தது. இவன் ஒன்னும் ஞானத்தை உற்பத்தி பண்ணலை. அம்பா ஞானம் வரும்படியா அவனுடைய புத்தியை சரி பண்ணி வச்சு விட்டான். அதனால மோட்சம் எல்லாம் கையில கொடுக்கறது இல்லை. ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கவும் முடியாது. அவனை புரிஞ்சுக்கணுமே தவிர உன்னை புரிய வைக்க அவனால முடியாது. நீதான் முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கணும். அப்படி நாள் இருக்கு. அவர் என்ன சொல்லறாருன்னு கேட்டா, நீ வேதாந்தீனம் பண்ணி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கர்மாவை நீ பண்ணி விட்டேன்னா, அதோட நீ புஷ்டாப்பு வச்சேன்னா
உனக்கு மோட்சம் கிடைக்காது. சம்ஸ்ருதி சம்சாரத்துல சம்சாரம் சொல்லுவோமே நன்னா தெரியுமே, நாம பொண்டாட்டியும் சம்சாரம் தான் சொல்லி கர்மனா சம்ஸ்ருதோ பந்தா. நீ கர்மாவோட புஷ்டாப்பு வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கர்மன ஈவகிதம் சித்தி மாஸ்திதா புத்தனகாலயா அப்படின்னா அது கர்ம சந்நியாசம், அதனுடைய தரமே வேற, அது மோட்சம் தான் இருக்கு. வெறும் கர்மாவை கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருந்தேன்னா உனக்கு மோட்சம் ஒன்றும் வராது. சர்வ சந்நியாசம் பண்ணாதான் மோட்சம் வரும், சர்வஸ்வ தியாகம். நீ கர்மாவை நம்பிட்டு இருந்தா உனக்கு பந்தத்தில் இருப்பேன். என்ன பந்தம் கேட்டார். கர்மா பண்ணினேன், ஜோதிஷோபேன சொர்க்காமோ செய்தா வாராஜ்யகாமஹா என்னெல்லாம் இருக்கு. அஸ்வமேத யாகம் பண்றான், என்னெல்லாமோ யாகத்தை பண்றான். சதக்கிருது ஆயிட்டான்னா தேவலோகத்துல அவருக்கு இடம் கிடைக்கிறது, அங்க எல்லாம் சௌக்கியத்தை அனுபவிக்கிறார். அதுல இருந்தா கடைசியில புண்ணியம் எல்லாம் திறந்து கொண்டு பூமிக்கே வரான். திருப்பி இங்கே இருக்கான், விடுபட்டு வரலை. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியலையே, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காண்டா. கர்மாவை பண்றான், மேல போறான், கர்மா தோட்டா கீழே வரா, மறுபடியும் வர்றான். அப்ப கர்மா அவனை கட்டி போட்டு கர்மனா பத்ததே ஜந்து. ஆமா ஆமா, அதனால உனக்கு அது மோட்சம் கிடைக்காதது இல்லை, அதை நம்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. கர்மனா சம்ஸ்கிருதோ பந்தா பக்தியா ஆரோக்கியமாப்பியதே. பக்தி வச்சுட்டு இருக்கேங்கிறியா, பக்தி தான் வசத்திங்கிறியா? ஏன் நீ வசத்தின்னு சொல்றேன்னு எனக்கு அழகா தெரியும். நானும் உன்னோடு தானே வளர்த்திருக்கேன். கஷ்டமே இல்லை, என்னவான எந்த விதமான அனுஷ்டானமும் வேண்டாம், அதெல்லாம் உனக்கு முடியாது. சோம்பேறியா இருந்தா போதும், ஒண்ணும் பண்ண வேண்டாம், வாயால் அதை சொன்னா போதும். அப்பப்ப கண்ணுல ஜலமும் புரியல அப்படி வந்தா போதும். பக்தியா, பக்தி பலவிதம் இருக்க. எத்தனை பக்தி? மார்த்தார பக்தி, இப்படி எல்லாம் நிறைய பக்தி சொல்ற. மார்ஜாரம் மாறி பக்தி காட்டுறது, குரங்கு மாறி பக்தி, வானர பக்தி, என்னெல்லாம் இடம் சொல்லியிருக்கே நீ. பகவானுக்கும் உனக்கும் சம்பந்தத்தை சொல்றதுக்கு பக்தி பத்தி அழகா அப்படியே ஜனங்களே அப்படி அது உள்ள மொழி போயிடுவா, அந்த மாதிரி சொல்லியிருக்கே நிறைய. நீ மார்த்தார பக்தி வச்சுக்கோ, இல்லாட்டா வானர பக்தி வச்சுக்கிற எல்லாம் கேட்பேன். பக்தினால என்ன வரும்னு அவன் நவதா பக்திங்கிறான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு மரணம் பாதசேவனம் அர்த்தனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். எவ்வளவு சொல்ற, இதெல்லாம் உனக்கு கிடைச்சு இப்படி பண்ணணும்னு பக்தி பண்ணுங்கிற. ஆமா, எங்கேருந்து இது வந்தது? யாரோ ஒருத்தர் பண்ணியிருந்தார், அப்படியே நீ ரிப்பீட் பண்ற, அதுல உனக்கு மோட்சம் கிடைக்கும். புராணத்துல மோட்சத்தை சொல்லியிருக்கார், அதனால கிடைக்கும்ங்கிற. சமணம் கீர்த்தனம் விஷ்ணு, காதால கேட்டா போதும், வாயால சொன்னா போதும், மனசா ஸ்மரணம் பண்ணா போதும், அர்ச்சனம் பண்ணா போதும், வந்தனம் பண்ணா போதும், கையால பாதத்தை சேவனம் பண்ணா போதும், உனக்கு உடனே மோட்சம் கிடைக்கும் சொல்லுவன். நமக்கு அதெல்லாம் ரொம்ப சுலபம், ஏன்னா கஷ்டம் இல்லையே. நம்முடைய மைண்டு சிந்தனை பண்ண வைக்கலை இல்லை, அவருடைய நாமாவை சொன்னா போதும்னு வச்சு விட்டு, அதனால் நாமத்துக்கு பெருமையும் எல்லாம் சொல்றவா நிறைய வந்து விட்டாங்க. அப்புறம் அந்த பக்திக்கு உயர்வு சொல்றதுக்காக எல்லாத்தோட பக்தி தான் பெருசுன்னு ஒரு குரூப்பே சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகத்தை எழுதி அது பழைய சித்தாந்தத்தை சேர்ந்ததாக வச்சு அதை பெருசாக்கி விட்டு விட்டான். ஆமா, அப்ப நமக்கு கஷ்டமே இல்லாத மோட்சம் அடையறதுக்கு ஒரு வழி இருக்கு, அது பக்தி. இவர் சொல்றார் பக்தியா சாலோக்கியமாப்பியதே. பகவான் கிட்ட, பகவான் எந்த லோகத்தில் இருக்கிறாரோ அந்த லோகத்தில் நீ போலாம். சாரூப்பியம் சாலோக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம் சனக தனந்தர சனாதன சனத்குமாரெல்லாம் இருக்கிற இடத்துல போலாம். அவெல்லாம் பக்தாள் எல்லாம் அப்படிதான் சொல்றா. வைகுண்டத்துல அவருக்கு கைகரியம் பண்ணி உட்கார்ந்து இருக்காருன்னா சொல்றார். உனக்கு அதல்லவே லட்சியம், அபுனர்பவம். அப்படி ஒரு மோட்சத்தை எல்லாம் எதிர்பார்க்கணும். பக்தாள் எல்லாம் சொல்லுவாடா, ஜிக்மே கீர்த்தய கேசவம் உரரிபந்தேதோபர ஸ்ரீதரம்
பாணித்வந்த சமர்த்தயா அச்சுதகதா ஸ்ரோத்வயத்வம் கிருஷ்ணம் லோகய லோதனத்வய ஹரேத்யச்ச அங்கிரியுக்ம ஆலயம் ஜிக்ரக்ரான முகுந்த பாத துளசி மூர்த்தன் அதோட்சஜம் அப்படித்தானே சொல்றோம். हे गोपालक हे कृपादलिते हे सिंधु कन्यावते हे कंसांतक हे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानुज हे जगत्रय गुरु हे पुंडरीकाक्षम हे गोपीजननाथ பாலே பரம் ஜானாமி தத்வாம்பினா இப்படி சொன்னா போடுமே. அவனை அது எவ்வளவு சுலபம் பாரு. என்ன வேணா ஒரு அனுஷ்டானமும் வேண்டாம், அனுஷ்டானத்துக்கு மேல பக்தி. ஆமா, வாயால சப்தத்தை சொல்லிட்டே இருந்தா போரும். மானசிகமான நெருக்கத்தோட பண்றேன்னு நீ சொன்னா போரும், வெளியில எல்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ அசுவெல்லாம் நான் தான் வரும். அப்ப அந்த பக்தி என்ன வந்து அவரே பகவானே என்ன சொன்னா தெரியுமா? உன்னோட பக்தினா எப்படி இருக்கணும்னு அவன் சொல்லி இருக்கான். தெரியறதோ? நீ ரகுபதி ராகவ ராஜாரான்னு சொன்னா நான் வருவேன்னு சொல்லலையே. அனங்கா சிந்தையந்தோமா ஏதனா பரிபாசதை. அந்நிய சிந்தனை இல்லாமல் என்ன மட்டும்தான் சிந்தனை பண்ண. எங்கடா இருக்கு? பாடிண்டே இருக்கிற போது ட்ரெயினுக்கு நேரமாச்சு, அதெல்லாம் வாங்கினா சாமான வாங்க என்ன சிந்தனை சொல்றோம். நான் தானே பக்தியில இருக்கேனே தெரியுமே. அங்க சாப்பாடுக்கு வந்துதா இல்லையா எவரின்னு சொல்லிட்டு நடுவில் பேசணும். டே மணி 8 பாரு பாரு இருக்கும். நிறைய நானே இந்த கும்பல்ல உட்கார்ந்து இருக்கேன்டா. அப்ப நமக்கு அனன்ய பக்தி இருக்க. அனன்ய அந்நியத்தை எல்லாத்தையும் விட்டு மொத்தமும் தள்ளி நீ என்ன மட்டும் சிந்தனை பண்ணணும்னு சொல்ற. அப்படி ஒரு ஸ்டேஜ் இருக்க. அது ரொம்ப பக்காவஸ்தையில தான் வரும். சாமான்யமா அந்த அவஸ்தையில வராது. சின்ன குழந்தைகளே பக்தி பாடல்லாம் கத்து கொடுத்து விட்டோம்னா அவெல்லாம் மோட்சத்துக்கு போறான்னு நீ நினைச்சிட்டு இருக்க. பாவம் அவ அது ஒரு அழகா இருக்கு, வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னு வரா. அடுத்தது அவளை எல்லாம் பாரு எங்கேயோ வேலையை போயிடுவான். பக்தியா சாலோக்கியமாப்பியதே. பக்தியினால அந்த பகவான் கிட்ட நீ ஈடுபட்டு இருக்கிறதுனால அவனுடைய லோகத்தை வேணா நீ எட்டலாம். ஞானே நெய்வது மோட்சஸ்யா. ஞானத்தினாலதான் மோட்சம் வரும். ஞானே நெய்வ அந்த ஏவகாரம் நிர்தாரணம். ஆமா, மோட்சஸ்யா அதெல்லாம் மோட்சம் கிடைக்கும். அதனால நீ இதை புரிஞ்சுக்கோ. ஞானத்தினால்தான் மோட்சம். ஞானே நெய்வது மோட்சஸ்யா நாஸ்தீவ கதிர் அந்யதா. நாஸ்தீவ அந்யதா கதிஹி நாஸ்தீவ. கொடுத்த சந்தேகத்துக்கே இல்லை. நீ பக்தியில பிரியமா இருந்து அப்படி இப்படி மறுபடியும் சொல்லிட்டு 4 பேரு சொல்லிட்டு இருப்பேன். இல்லை, இதுக்கெல்லாம் என்ன தாற்பயம்னா நீ கவனிச்சு பாரு. ஆதிசங்கரர் அந்த அத்வைதத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் சொல்றதோடு சின்னதா சொன்னார். அவர் சொல்றதோடு எப்படி சொன்னார்? நம்மட வாழ்க்கைக்கால எங்க வேதாந்தம் படிச்சிருக்கானோ, எங்க பாடத்தால வேதாந்தம் படிச்சு வரானோ, சாஸ்திரியா இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் மோட்ச பிராப்தின்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த வேதாந்தம் அவாதான் படிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வேதாந்தம் படிக்க முடியும். இப்ப வேதாந்தம் படிச்சு வந்திருந்தா அவெல்லாம் மோட்ச பிராப்திக்கு வருவன். மீமாந்தம் படிச்சிருந்தா இல்ல அவனும் வேதாந்தம் படிப்பண்டா. சாகித்யம் படிச்சுட்டு அவனுக்கு இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனும் வருவன்டா. படிப்புங்கிறது எல்லாருக்கும் இருக்குமே. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. வேதாந்தம் படிச்சிருந்தா அவெல்லாம் மோட்ச பிராப்தி உடையவன், ரொம்ப பெரிய மனுஷன். மீமாந்தம் படிச்சா அது பண்றவன். சாகித்யம் படிச்சா ஏதோ ஸ்லோகத்தை சொல்லிட்டு போத போக்குறவன். இப்படி எல்லாம் இல்லை. புரியுதோ? எல்லாம் படிச்சா கூட அவருடைய சித்தாந்தத்தை படிச்சு விட்டோம்னு வச்சுக்கோ, அவளுக்கு எல்லாம் மோட்சம் உண்டு. அவ வேதாந்தம் படிச்சவனுக்கு தான் மோட்சம் உண்டுன்னு அவன் சொல்ல மாட்டான். என்ன தாற்பயம்னா, நீ சொன்னா உனக்கு ஆச்சரியமா இருக்கு பாரு. பிரம்ம சத்தியம் ஜெகன்மிச்சா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆமா, எல்லாம் சொல்லியாச்சு. இவ்வளவு ஒரு சுருக்கமா தன்னுடைய சித்தாந்தத்தை எடுத்து சொல்றாரு. யாருக்குடா வரும் அது?
இதை ஸ்தாபிக்கிறதுக்கு பல பேருக்கு அவ மைண்ட்ல ஏத்துறதுக்கு தான் இத்தனை புஸ்தகம் வந்தது. ஆமா, என்னெல்லாம் புஸ்தகம் வந்தது? உபனிடத்தை எடுத்திருந்தார், பிரம்மசூத்திரத்தை எடுத்திருந்தார், பகவானுடைய கீதை எடுத்திருந்தார். எல்லா இடத்துலயும் பரவி இருக்குன்னு காமிச்சார். எல்லா புஸ்தகமும். அது தவிர வாத கிரந்தங்கள் லட்சக்கணமா இருக்கு. அது எல்லாமே என்னத்தை சொல்றது? பிரகரண கிரந்தங்கள் அத்தனை இருக்கு. எல்லாம் என்னத்தை சொல்றது? பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. இதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இத்தனை புஸ்தகத்தை சொன்னார். அந்த புஸ்தகத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு அது தெரியும். அப்படி ஒரு பெரிய சித்தாந்தத்தை ஸ்தாபிச்ச அந்த பெரியவர் இருக்கா பாரு, அவர் தான் நம்மளை எல்லாம் மனுஷன் ஆக்கினார். மிருகமா இருந்திருப்போம். நம்ம எல்லாம் மனுஷன் ஆக்குறதுக்கு ஆக்குறது ஆறு? அந்த சாட்சாத் ஆதிசங்கரர். அவர் இருக்கிறதுனால்தான் நேரடியா மோட்சத்துக்கு பிரவൃத்தி இல்லைன்னா கூட அந்த வேதாந்தீனம், அந்த கிரந்தங்களுடைய உபனிடத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இதனுடைய பఠன பாடனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு அவனை பக்குவபதியா பண்ணி விட்டு. ஆமாம், எட்டலைன்னா கூட அவன் சார்த்தகமா தான் வாழறான். அவனுடைய ஜீவிதத்தை சார்த்தகம் ஆக்கிட்டு போறான். வேற ஒண்ணுலே நடக்காது. பக்தி சொன்னா ஒண்ணு நடக்காது. அதனால அப்படி அழகா அவரே என்ன சொல்றார்? அது எப்படி வியாக்கியானம் பண்ற போது ஞானகாண்டம், அதுவும் பக்தி காண்டம் சொல்றார் அவர். கர்மகாண்டம், பக்தி காண்டம், ஞானகாண்டம். பக்தியை எல்லாம் கொடுத்துடணும், ஞானகாண்டம் எதுக்கு? ஞானம் எல்லாம் கொடுத்துடணும், கர்மகாண்டம் எதுக்கு? எல்லாம் தூக்கி எறியணுமே. அத ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணத்துக்கு வியாக்கியானம் பண்றவா நிறைய பேர். எல்லாமே என்ன முயற்சி? அந்த சித்தாந்தத்தை ஸ்தைரியமா பண்றது. ஆமா, அதுதான் சுருக்கமா சொன்னாங்க. பிரம்மஹத்தின் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மேவ நாம. அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை சொன்னதுனால, ஞானத்தினால மட்டுமே மோட்சம். அதுக்குதான் இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்றார். கர்மணா சம்ஸ்கிருத பந்தாக பக்தியா சாலோக்கியமாப்யதே ஞானேனே மோட்சஸ்யாத் நாஸ்தேவ கதிரன்யதா. அப்படின்னு ஞானத்தினால்தான் மோட்சம் என்கிறத திருடமாக தெரிந்து போகிறான். அந்த ஞானத்துல பிரவೃತ್ತಿ நமக்கு வரணும். அதனால நாம எல்லாரும் அதுல பிரவೃತ್ತಿ வந்துட்டா நம்முடைய ஜீவித யாத்திரை சார்த்தகமாச்சுன்னு மட்டுமில்லை, நம்முடைய ஜென்மா இருக்க அதுவும் சார்த்தகமாயிடும். நாம அதுக்குத்தான் பிறந்தோம். அது நாம சம்பாதிக்கிறதா பிரயத்தன கர்மா பண்ணி, மனன நிதித்தியாசனங்கள்லாம் பண்ணி, மகா வாக்கியத்தை ஆலோடனம் பண்ணி, நம்மள்ட்ட இருக்கிற ஆத்மாதான் அந்த பிரம்மம் என்கிற முடிவுக்கு நாம வந்து விட்டோம்னா ஞானி ஆயிடும். அதுக்குத்தான் நாம பிறந்தோம். பிறந்த பிறப்பை சார்த்தகம் ஆக்கிக்கிறதுக்கு இப்படி சொல்றார். ஞானானேவது மோட்ச, ஞானேனேவது மோட்சஸ்யா. ஞானத்தினாலதான் மோட்சம். அதை நாம கெட்டியா பிடிச்சுட்டா நாம அத்தனை பேரும் நம்முடைய நினைச்ச அபீஷ்டத்தை அடைஞ்சு முழுகி இருப்போம். நாளைக்கு மறுபடியும் பார்த்து சொல்றேன்.